முன்னாடியெல்லாம் நான் கோவப்படவே மாட்டேன். ஆனா எதுக்கு எடுத்தாலும், யார் என்ன சொன்னாலும், எதுக்காக சொன்னாலும், அவங்க நல்லதுக்கு சொல்றாங்களா, இல்ல கெட்டதுக்கு சொல்றாங்களா, இல்ல நார்மலா தான் நம்மகிட்ட பேசுறாங்களா, இல்ல சும்மா ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசுறாங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்காம அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் கோவப்பட்டுறேன். முன்னாடியெல்லாம் சின்ன வயசுல நான் இப்படி இல்ல. ஆனா வளர வளர இப்ப நான் என்ன ஆயிட்டேன், ரொம்ப கோவப்படுறேன். என்னால அந்த கோவத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. இப்ப நான் ஒரு பஸ்ல போறேன், அவங்க வந்து என்ன தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்றது நான் கோவப்படுறது. இப்ப நான் வீட்டுல இருக்கேன், வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நான் கோவப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்றது வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த பஸ்ல போறவங்க கிட்ட நான் ஒரு டைம் அவங்களை பார்த்து திருப்பி அவங்களை நான் பாக்குறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரேரான விஷயம். ஆனா வீட்டுல வந்து நான் திரும்ப வந்து நான் அவங்க கிட்ட தான் பேச போறோம், அவங்க கிட்ட தான் வந்து என்ன பண்றீங்க பண்றேன்னு அவங்க கூட தான் வந்து இருக்க போறேன் அப்படின்னும் போது நான் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கிறது இது கரெக்டா? நானும் வந்து நிறைய விஷயம் வந்து பண்றேன். இது எப்படியாச்சும் மாத்திக்கணும், நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம கோவத்தால் வந்து நம்ம உறவு வந்து நம்ம இழந்துருவோம்னு சொல்லிட்டு என் மனசு வந்து சொல்லிட்டே தான் இருக்கு. நானும் மாத்திக்கணும் ட்ரை பண்றேன். ஆனா என்ன பண்றது, அந்த சூழ்நிலை வரும்போது என்ன ஆயிடுது, என்னையும் அறியாம வந்து நான் கோவப்படுறேன். சரி ஓகே, நான் தான் அப்படி கோவப்படுறேன், எனக்கு பிடிச்சவங்களால கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போலாம்ல அப்படின்னு என் மனசுல தோணுது. ஆனா என்ன பண்றாங்க, எனக்கு பிடிச்சவங்களும் என்ன மீண்டும் மீண்டும் கோவப்படுத்துற செயலை தான் வந்து செய்யறாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நான் வந்து ரசிப்பேன், சிரிப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனா ஒரு சில டைம் வந்து அவங்க பண்ற விஷயங்கள் வந்து அது ஒரு சில டைம் வந்து அவங்க பண்ற விஷயம் எனக்கு என்ன ஆயிடுது, அப்படியே மூக்கு மேல கோவத்தை உண்டாகுது. நான் சொல்லியும் பார்த்துட்டு அவங்க கிட்ட, ஆனாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இது வந்து என்ன எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கோவப்படுறது என்னுடைய தப்பா, இல்ல நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறது இல்ல அவங்களுடைய தப்பா? ரெண்டு சைடு பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நம்மளும் வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட தானே இப்படி நடந்துக்கிறாங்க. இப்படி நமக்கு பிடிச்சவங்க எப்படி நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட தானே அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாவது வந்து அந்த கோவத்தை குறைச்சிக்கணும்.